කොටකතෙන දාම ඝාතකයාට මරණීය தண்டனை என்ற செய்தியாக அத பத்திரிகை ஒரு பிரதான தலைப்புச் செய்தி தர லங்காதீப பத்திரிகையிலும் இது தொடர்பான ஒரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. கொட்டகத்தின காத்தினைய மவைதுவாய் மெரு வித்திக்கரு போரக்கேட்டை என்ற செய்தியாகவே இந்த தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய அண்மை காலமாக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் இருந்தது. அதனிடத்தில் மிக நீண்ட நாட்களாக விசாரணைகள் இடம்பெற்று வந்த ஒரு சம்பவமாகவும் இதனை நாங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமாக ஒரு தாய் ஒருவரையும் மகள் ஒருவரையும் கொலை செய்த குற்றவாளிக்கு இப்பொழுதும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமைகிறது. நாட்டை உலுக்கிய ரத்னபுரி கொட்டகத்தின பிரதேசத்தில் இடம்பெற்ற இரட்டை கொடுகொலை சம்பவத்தில் தாயையும் மகளையும் கொலை செய்த குற்றவாளிக்கு ரத்னபுரி மேல்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன மரண தண்டனை விதித்து இவ்வாறு தீர்ப்பளித்திருக்கிறார். கடந்த 2012ஆம் ஆண்டு கொட்டகத்தின பிரதேசத்தில் தாய் மற்றும் மகள் இரட்டை கொலை சம்பவத்தில் குற்றஞ்சாட்டப்பட்ட நீல் லக்ஷ்மன் என்பவருக்கே மரண தண்டனை விதித்து நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை அளித்திருக்கிறது. நீதிமன்றத்தில் ஒளிர்ந்து கொண்டிருந்த மின் விளக்கு மற்றும் மின் விசிறியை அணைத்து விட்டதன் பின்னர் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ஜனாதிபதியினால் தீர்மானிக்கப்படும் திகதி மற்றும் நேரத்தில் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் குற்றவாளியின் உயிர் உடலிழந்து பிரியும் வரை தூக்கிலிடுமாறு இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே இந்த மரண தண்டனை அறிவிப்பானது இவ்வாறு வெளியாகி இருக்கிறது என்றால் ஒளிர்ந்து கொண்டிருந்த மின் விளக்கு மற்றும் மின் விசிறியை அணைத்து விட்டதன் பின்னர் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பை வழங்கிய நீதிபதி ஜனாதிபதியால் தீர்மானிக்கப்படும் திகதி மற்றும் நேரத்தில் வெலிக்கடை சிறைச்சாலைக்குள் குற்றவாளியின் உயிர் உடலிழந்து பிரியும் வரை தூக்கிலிடுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சாதாரண சந்தேகங்களுடன் இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பதை தீர்ப்பை அறிவித்து மரண தீர்ப்பை எழுதுவதற்கு பயன்படுத்திய பேணியை நீதிபதி உடைத்து எறிந்திருக்கிறார். மரபணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சட்டம் அதிபரை பிரதித்துவப்படுத்திய முறைப்பாட்டை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்க கண்காணித்திருந்தார். 147 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு அறிக்கை சுமார் 2 மணித்தியாலங்கள் நீதிமன்றத்தில் வாசித்து குற்றவாளிக்கு நீதிபதி இவ்வாறு மரண தண்டனையை வழங்கியிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து நாங்கள் பார்க்கும்போது இந்த சம்பவத்தில் 2 பெண்கள், அதாவது தாயும் மகளும் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதனோடு சம்பந்தப்பட்டவர்களுடைய அண்டை வீட்டுக்காரர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இப்படியான ஒரு நிலையில் குறித்த அண்டை வீட்டுக்காரர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர்களுடைய வீட்டுக்கு சென்று வீட்டில் 2 பெண்களையும் அவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி அதனிடத்தில் அடித்து அவர்களை துன்புறுத்தி அவர்களுடைய காதிலிருந்த தோடொன்றையும் திருடி அதனிடத்தில் கற்பழிப்பு செய்து தீமூட்டி கொலை செய்ய வைத்திருக்கிறார் என்பதுதான் இந்த குற்றச்சாட்டாக அமைகிறது. எனவே இவற்றை நிரூபிக்க வேண்டும் என்பது முக்கியமானது. எனவே நீதிமன்றத்தில் குற்றவாளி ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அது தொடர்பான வழக்கு விசாரணைகளில் அதனை எவ்வாறு நிரூபிப்பது என்பதுதான் நீதிமன்றத்துக்கு இருந்த மிக முக்கியமான சவாலாக இருந்தது. இதில் தாயொருவர் இருக்கிறார். அதாவது ரத்னபுர கொட்டகத்தின பிரதேசத்தின் லியனாராச்சிகே பிரேமவதி என்கிற 63 வயதுடைய தாயும் அவருடைய புதல்வியான ஹேவாகே புஷ்பகுமாரி 32 வயதுடையவருமே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனத்தில் இதில் மகளாராகிய ஹேவாகே புஷ்பகுமாரியினை பொறுத்தவரையில் இவரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் இவருடைய இந்த தாது அப்படியே இவருடைய அந்த பெண்ணுடைய உடலில் இருந்திருக்கிறது. அதனை கொண்டு DNA பரிசோதனைகள் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடிந்தாலும் அங்கேயும் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளின் பொழுது ஒரு சந்தேகம் வரும். அதாவது இருவரும் விருப்பப்பட்டு இந்த செயலில் இணைந்திருந்தார்கள் என்றால் இவரை அந்த விடயத்தில் ஒரு குற்றவாளியாக காண முடியாது. அப்படி இல்லாமல் பலாத்காரமாக இது நடந்திருந்தால், அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் நடந்திருந்தால் மிக பிரதானமாக இதை கருத்தில் கொள்ளலாம் என்பது முக்கிய விடயமாக அமைந்திருந்ததோடு இதனை எவ்வாறு கண்டறிவது என்பதும் நீதிமன்றத்துக்கு இருந்த பிரச்சனையாக இருந்தது. எனவே பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது நீதிமன்ற விசாரணைகளின் மூலம் வெளிவந்திருந்தாலும் கூட இது விருப்பத்தோடு நடைபெற்றதா விருப்பம் இல்லாமல் நடைபெற்றதா என்பது கண்டறியப்படவில்லை. அதனிடத்தில் மிக பிரதானமாக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற இந்த வழக்கு விசாரணைகளின் பொழுது என்னென்ன தகவல்களை திரட்ட முடியுமோ அத்தனை தகவல்களையும் திரட்டியே கடைசியில் இந்த மரண தண்டனை கைதியாக இவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலை நாம் இதன் போது அவதானிக்கலாம். அதனிடத்தில் அந்த பெண்ணுடைய காதிலே இருந்த ஒரு தோட்டினை காணவில்லை. எனவே அதுவும் எப்படி திருடு போனது என்பது தொடர்பில் கண்டறியப்பட்டது. கடைசியில் இவருடைய வீட்டை சோதனை செய்த பொழுது அடக வைத்த ஒரு பட்டிச்சீட்டினை கொண்டு அதனையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனிடத்தில் சந்தேக நபர் தான் எந்த குற்றத்தினையும் செய்யவில்லை என்று நீதிமன்றத்தில் கூறியிருந்தாலும் இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் முற்றுமுழுதாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாக கருதித்தான் இவ்வாறு அந்த குற்றவாளிக்கு எதிரான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது இந்த செய்தியாக அமைகிறது. இரட்டை பெண்கள் படுகொலை வழக்கு விசாரணையில் முடிவு இவ்வாறு வந்திருக்கிறது. எனவே சந்தேக நபருக்கு இப்பொழுது மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்ட செய்தியாக இதனை நாங்கள் பார்க்கலாம்.